ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த டிவி பார்க்குறது, அப்புறம் அந்த ஃபோன் பார்க்குறது, இன்டர்நெட் பார்க்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இதில வந்து அளவுக்கு அதிகமா பற்று வச்சிருப்பாங்க. ம். காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபோன தான் செக் பண்ணுவாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு. 1/2 அன் ஹவர் காலி. தியானம் பண்ற டைமு காலி. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஃபோன்ல எப்பப்பலாம் வந்து மெசேஜ் வருது சவுண்ட் கேட்கும். டிங், டிங், டிங் சவுண்ட் கேட்கறப்பலாம் ஃபோன ஓப்பன் பண்ணி 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 பார்க்குறது. ஃபோன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? கடைசில பார்த்தா என்ன மெசேஜ் வரும்? இந்த மெசேஜ வந்து நீங்க 10 பேருக்கு அனுப்பலைன்னா, உங்களுக்கு வந்து கெட்டது நடக்கும் அப்படிங்கும். கடைசில வந்து பண்ற வேலை கெட்டு பாதியிலே நிக்கும். எந்த வேலைய பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த வேலைய வந்து அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாரி ஒண்ணுக்கு இல்லாத மெசேஜஸ் வந்து வந்து பார்த்து 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 கடைசில வந்து நம்மளால வேலைய வந்து பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுப்பாங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்தா கடைசில அதில ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் போயிரும். இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோன்ங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேரம் வந்து கன்னா பின்னான்னு வேஸ்ட் ஆயிருது. சரி ஃபோன்ல எதுவும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டிவி ஆன் பண்ணுவாங்க. டிவில ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. பிரேக்கிங் நியூஸ்னாவே ஏதாவது முக்கியமான நியூஸ்னா தான் பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு எல்லாத்தையுமே பிரேக்கிங் நியூஸா காட்டுறாங்க. காட்டி அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரேக்கிங் நியூஸா காட்டுறாங்க. ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, மல்டி டாஸ்கிங் வேற பண்ணுவாங்க. அந்த டிவி அங்கே ஓடிட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கே ஃபோனு. டிவி ஃபோனு மல்டி டாஸ்கிங் வேற பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டைமை வந்து டிவி, ஃபோனு, இன்டர்நெட்டு, வீடியோ கேமு இப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்கிட்டு கூடி நம்மளுடைய கடமைகளை பண்றது, எங்கிட்டு கூடி நம்மளுடைய பக்தி கடமையை பண்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இந்த உடல் கிடையாது ஆத்மான்னு பார்த்தோம். உடல் மட்டும் கிடையாது ஆத்மான்னு பார்த்தோம். அப்போ உடலுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, ஆத்மாக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. உடலுக்கான கடமைகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம பெற்றோரா இருந்தோம்னா என்ன, நம்ம கணவன் மனைவியா இருந்தா என்ன, குழந்தைகளா இருந்தா என்ன, அது மாதிரி வந்து என்னென்ன கடமைகள்ங்கிறத பார்த்தோம். இந்த ஆத்மாக்குன்னு கடமை என்னது? பக்தி பண்றது. இறைவனுக்கு பக்தி பண்ற கடமை தான் வந்து ஆத்மாக்கான கடமை. ஸோ அப்படிங்கிறப்ப எப்போ பார்த்தாலும் டிவி, ஃபோனு, இன்டர்நெட், வீடியோ கேம் இப்படியே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி வந்து உடலுக்கான கடமையை ஆத்மாக்கான கடமையை நம்ம பண்ண முடியும்? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ணு பிரச்சனை, கண்ணு அப்படியே சீக்கிரமாகவே என்ன ஆயிரும், சரியா தெரியாது, அப்படியே பிளர்ட் ஆயிரும், பிளர்ட் ஐஸ் ஆயிரும், கண்ணு பிரச்சனை, அப்புறம் கழுத்து வலி, முதுகு வலி, தூக்கம் சரியா வராது, அப்புறம் எப்பயுமே டயர்டாவே இருப்பாங்க, அவங்களுடைய கடமைகளை சரியா செய்ய முடியாது. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறாங்க, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஃபோனு, டிவி, இன்டர்நெட்டு, அப்புறம் வீடியோ கேம்ஸு இந்த மாதிரி வந்து அளவுக்கு அதிகமாக பற்று வச்சு நம்மளுடைய கடமைகளையும் உடலுக்கான கடமைகளையும் ஆத்மாவுக்கான கடமைகளையும் செய்யாமல் இருக்கிறது வந்து நம்மளையும் கஷ்டத்தை கொடுக்கும், பிறருக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூக ஊடகங்கள்ல பயங்கர பற்று இருக்கும். சமூக ஊடகங்கள் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டிக்டாக்கு இந்த மாதிரி சமூக ஊடகங்கள். அவங்களுக்கு அப்படியே பேரின்பம் ஆயிடுவாங்க. அவங்க போஸ்ட் ஒன்று போட்டு அதை யாராவது அப்படி லைக் கொடுத்துதான் வச்சுக்கோங்க, அப்படியே பேரின்பத்துக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே போடுறது, இங்கேருந்து காப்பி பண்ணி அங்கே போடுறது. லைக் விழுக அவங்க அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க குடும்பத்தினர் இருக்க யாரையும் வந்து அவங்க விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கவங்கலாம் வந்து தன்னை விரும்பணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போஸ்டரை காப்பி பண்ணி அங்கே போடுறது, அங்கே இருக்கிற போஸ்டரை காப்பி பண்ணி இங்கே போடுறது. அதில் லைக் வாங்குறதுல என்ன பண்ணிடுவாங்க, தன்னை சுற்றி 4 ஜீவன் இருக்கு, அந்த 4 ஜீவன்கிட்ட லைக் வாங்கணுமே, அதுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள். இந்த மாதிரி வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இன்னும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க, ஃபேமிலியோட நேரம் செலவு பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய கடமை பக்தி கடமை, இறைவனுக்கான கடமைகள் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும், அவங்களுக்கும் நிம்மதி கிடையாது, அவங்க வீட்டில் அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அவங்களால நிம்மதி கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சமூக ஊடகங்களை நேரத்தை செலவு பண்ணுறதுலாம் வந்து தேவைக்கு மட்டும் பண்ணால் போதும். நம்மளுடைய ஜாப் சம்மந்தமானா அப்போ பார்க்கலாம். மற்றபடி தேவையில்லாமல் போயிட்டு அதெல்லாம் வந்து நேரம் செலவு பண்ணி நம்மளுடைய எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தை கெடுத்துக்கிட்டு, நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப உறுப்பினரோட செலவு பண்ணுற நேரத்தை கெடுத்துக்கிட்டு, நம்ம பண்ண வேண்டிய கடமையை விட்டுட்டு நம்ம பக்தி பண்ணுறதை விட்டுட்டு இருந்தோம்னா அதனால் நமக்கும் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதில் பற்று இருக்கும், சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் ஆல்கஹால், ட்ரிங்கிங் ஹேபிட், தண்ணி அடிக்கிறது, அப்புறம் வந்து மாமிசம் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை பற்று இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பற்று இருந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா ஆரோக்கிய கோளாறுகளும் வரும். லங் கேன்சர் முதற்கொண்டு லிவர் டேமேஜ், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இருதய கோளாறு எல்லா பிரச்சனைகளுமே வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் பற்று வைக்காமல் சைவ உணவை வந்து லைட்டான சைவ உணவு வந்து ரொம்ப எளிமையானது, ஈஸியாக வந்து செரிமானம் ஆகக்கூடியது. சரிங்களா? ஸோ பழங்கள், காய்கறிகள் அப்புறம் அந்த மாதிரி சைவ உணவை வந்து சமைச்சு இறைவனுக்கு படைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ஏகப்பட்ட ஆரோக்கிய கோளாறுகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து மனிதனுக்கு வந்து ஒரு
25, 30 சின்ன குழந்தைக்கு கூட சுகர் ப்ராப்ளம் இருக்குது. சின்ன குழந்தைக்கு கூட சுகர் ப்ராப்ளம் இருக்குது. 25, 30 வயசு ஆச்சுன்னா படிக்கட்டு ஏற முடியலைங்கிறாங்க, கால் வலிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே வேதனையான விஷயங்கள். மனுஷன் வந்து சைவ உணவை சமைச்சு இறைவனுக்கு படைச்சி சாப்பிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நேரத்தை செலவு பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணி கடமையை பண்ணிட்டு வாழ்ந்தாங்கன்னா 80, 90 வயசு வரைக்கும் அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அப்படி இருந்தாங்கன்னா காரணம் என்ன? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க டெய்லி இப்படி டிவியில் உட்காந்தது கிடையாது. அவங்க பாட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இதான் வந்து வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இருந்ததை பார்த்தா தெரியும். அந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் பயங்கர வித்தியாசம். அவங்களுக்கு வந்து தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. அவங்க கடமையை பண்ணாங்க, கடவுளை கும்பிட்டாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. 80, 90 வயசு வரைக்கும் உயிரோட இருக்க வரைக்கும் ஓடிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷன் டிவி, ஃபோனு, இன்டர்நெட்டு, வீடியோ கேம்ஸு, சமூக ஊடகங்கள், அப்புறம் இது மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிட்டு சோஃபாலேயே உட்காந்துருந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல், கடவுளை கும்பிடாமல், எதையுமே பண்ணாமல் 30, 35 வயசில் தொப்பை, கால் வலி, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் காரணம். அதனால ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். உண்ணும் பழக்கம், உறங்கும் பழக்கம், வேலை பார்க்கும் பழக்கம், பொழுதுபோக்கும் பழக்கம். இந்த 4 வீடியோல வந்து வாழ்க்கையை வந்து எப்படி வந்து முறைப்படுத்திக்கணும். அப்படி முறைப்படுத்திட்டு வாழ்ந்தோம்னா நம்ம 80, 90, 100, 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. இன்னைக்கு சும்மா சின்ன வயசுலயே வந்து சக்கரை வியாதி வந்துருது, கொலஸ்ட்ரால் வந்துருது. இதெல்லாம் ஆர்டினரி சாதாரண அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மருந்து எடுத்து வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் தேவையே கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கை முறையை சரியா அமைச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம கடைசி காலம் வரைக்கும் 10 மாடி ஏறலாம், 15 மாடி ஏறினா, இறங்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம்.